அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பத்ரிஜியோட லாக்டவுன் செய்திகள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து காரண காரியம் அப்படிங்கிற தலைப்பும் சத்சங்கம் அப்படிங்கிற தலைப்புல இருந்தும் வாசிச்சு காட்ட போறேன். காரண காரியம் தலைப்புல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து நிகழ்வுகளும் காரண காரியத்துடன் நடக்கிறது. சிவனுடைய கட்டளை இல்லாமல் எந்த எறும்பும் கூட கடிக்காது என்பது பழமொழி. நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம், எல்லாமே ஒரு காரண காரியத்துக்கா இல்லாம நடக்கிறது கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவனுடைய கட்டளை இல்லாமல் எந்த எறும்பும் கூட கடிக்காது. ஒரு எறும்பு நம்மளை கடிக்கிறதுனா கூட அது கூட அந்த சிவனுடைய கட்டளைப்படி தான் செய்து. நம்ம நிறைய இதுல பார்த்துருக்கோம்ல, இந்த சாமி படத்துல எல்லாம் கூட சொல்லுவாங்க, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே அந்த சிவனுடைய சக்தியின் மூலியமா தான் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுக்குள்ள நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. நம்ம சாதாரணமா ஒருத்தவங்கள பார்க்க போறோம், இல்ல ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில வந்திருக்காங்கன்னா கூட எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கு அப்படிங்கிறது தான். அனைத்து பரமாத்மா அனுமதித்தால் நமக்கு தேவை என்பதால் நம் வாழ்வில் நடக்கிறது. எல்லாமே அந்த பரமாத்மாவுடைய அனுமதியோட தான் நடந்துட்டு இருக்கு. அதுவும் நமக்கு சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அது எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, அதுக்காக தான் அந்த நிகழ்வு எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது தான். நாம் நமக்குள் பயணித்தால் நாம் விரும்புவது அனைத்தும் கிடைக்கும். நம்ம மெடிடேஷன்ல சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள நம்ம அந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிறதே நமக்குள்ள நம்ம பயணம் செய்யறது அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. திரைக்கு முன்னால் மகாபாரதம் அனைவருக்கும் தெரியும், ஆனால் திரைக்கு பின்னால் இருக்கும் பாகவதம் யாருக்கும் தெரியாது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு மகாபாரதம்ங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு திரையில பார்க்குறோம், அதை தான் நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாகவதம், அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் இங்க சொல்றாரு. திரௌபதியின் துகிலுரித்தல் நிகழ்வில் கருணையை மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் அந்த ஆடைகளை யார் கொடுத்தது கண்களுக்கு தெரியாமல் வருகிறது. ஆனால் கொடுப்பவர் யாரோ ஒருவர் இருக்கிறார். ஆமா, திரௌபதியோடைய அந்த துகிலுரித்தல் அப்படிங்கிற அந்த விஷயம் நடக்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியுது என்ன, அந்த ஆடை இழுத்துட்டே இருக்கிறாங்க, ஆனா அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, முடிவே இல்லாம. ஆனா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு அதான் தெரியுது, ஆனா சூட்சமமா நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்குது. அங்க அந்த பெரிய சக்தி அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறவரு கொடுத்துட்டே இருக்காரு இல்லையா? அது நமக்கு தெரியாது. சோ அதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, அது இயக்கிட்டே தான் இருக்கு. எல்லாமே அந்த இயக்கத்தின்படி தான் நடக்குது அப்படிங்கிறது. ஆனால் கொடுப்பவர் யாரோ ஒருவர் இருக்கிறார். அரண்மனையில் பாண்டவர்களை எரிக்கும் சதி திரையின் முன் தெரிந்தது. இதை திரைமறைவில் உணர்ந்த பாண்டவர்கள் பீமனை முன்கூட்டியே குழி தோண்ட செய்து அவர்கள் வெளியேறினார்கள். அரண்மனையிலேயே பாண்டவர்களை எரிச்சரணும் அப்படின்னு செஞ்ச முடிவு பண்ணியிருக்காங்க. சில பேர் திட்டம் போட்டிருக்காங்க. அந்த விஷயம் பாண்டவர்களுக்கு தெரிஞ்சனால பீமன் கிட்ட முன்கூட்டியே நீ நல்லா குழி தோண்டி வச்சிரு, நம்ம அந்த தீ பிடிக்கும் பொழுது நம்ம அந்த குழியில இருந்து போயிட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இதுதான் அந்த திரைக்கு பின்னால் நடக்கிறது. எங்கள் குரு சனானந்த சதானந்த யோகி அவர்கள் இந்த மாமிச உடலை மந்திர உடலாக மாற்ற வேண்டும் என்று கூறுவார். அதாவது நம் உடலை ஒளியின் உடலாக மாற்ற வேண்டும். ஆங்கிலத்தில் டூ ஆர் டை என்று சொல்லுவார்கள். அதாவது இது என்னன்னா, நம்ம பத்ரிஜி யார யோகி சதானந்த யோகி அவர்கள் சொன்னதை இங்க சொல்லியிருக்காரு. நம்மளுடைய இந்த மாமிச உடலை மந்திர உடலா மாத்தணும் அப்படிங்கிறது, ஒளியின் உடலா மேஜிக்கா மாத்தணும் அப்படிங்கிறது தான். இதை டூ ஆர் டை அப்படின்ற இதுல சொல்றாங்க. அதாவது டூ ஆர் டை அப்படிங்கிறது என்னன்னா, சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, ஆனா நமக்கு சில நேரங்கள்ல சொல்லுவோம்ல, வேற வழி இல்லை, நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருப்போம் இல்லையா? அதுதான், என்ன மாதிரியான ஒரு கஷ்டமான சூழல் இருந்தாலும் நீங்க செய்யணும் அப்படிங்கிறது டூ ஆர் டைங்கிறது. மூலம் இல்லாத இந்த உடல் ஒன்றும் இல்லை என்பதை அறிவதே ஞானம் என்று சொல்வார்கள்.
அதாவது இந்த உடல் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த ஞானம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அறிவு. அந்த அந்த ஞானம் உங்களுக்கு வரணும். இந்த உடல் அப்படிங்கிறது வந்து இந்த உடலுக்கு ஒரு முடிவு இருக்கு, இவ்வளவுதான், அது வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதுக்குன்னு வந்து ஒரு மூலம் கிடையாது, அதுக்குன்னு வந்து ஒரு சோர்ஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இருளுக்கு பின்னால் பெரும் இருள் இருக்கிறது, இது நீயே என்று கூறுவது சிவராம தீட்சிதரின் ஞானம். அதாவது ஒரு இருளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய இருள் இருக்கு அப்படின்னு வந்து சிவராம தீட்சரின் ஞானம் அவரு வந்து அப்படி சொல்றாரு. சோ இதுவுமே நமக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் நமக்கு வந்து அந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்னு, வாக் இன் வேரியஸ் ஸ்ட்ரேஞ்சர் எப்படி நடக்கிறது என்பதை ஸ்ட்ரேஞ்சர் அமாங்கஸ் என்ற புத்தகத்தில் அழகாக விவரித்துள்ளார். இந்த புக்ல வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அமாங்கஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது சூட்சமா நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் இந்த புக்ல வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அனைத்து பிரமிட் மாஸ்டர்களும் நந்தவரம் சதானந்த யோகியின் சமாதிக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். மூலம் இல்லாத இந்த உடல் ஒன்றுமில்லை. சிம்பிள் லைஃப் வித் கிரேட் திங்கிங், சிறந்த சிந்தனையுடன் கூடிய எளிய வாழ்க்கை என்ற கருத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும். லைஃப் வந்து சிம்பிளா இருக்கணும். சிம்பிள் லைஃப் வித் கிரேட் திங்கிங். உங்களுடைய அந்த திங்கிங், அந்த சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப உயர்வா இருக்கணும். அதே சமயம் உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையா இருக்கணும். எல்லாருமே வந்து இந்த சதானந்த யோகியோட சமாதிக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பத்ரிஜி சொல்றாரு. இமயமலை வேண்டுமென்றால் நாம் இமயமலைக்கு செல்ல வேண்டியதில்லை, அவை நம்மிடம் வரும். ஸோ நம்ம வந்து இந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சு நம்ம ஒரு இமயமலைக்கு தான் போய் உட்கார்ந்து நம்ம ஞானம் அடையணும்னு கிடையாது. இதை வந்து நம்ம தியானத்து மூலியமாவே, நம்ம தியானம் சரியா செய்யறது மூலியமாவே இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறது. அதாவது எல்லாமே வந்து ஒரு காரண காரியத்தோட தான் நடக்குது. அதனால நம்ம எதை நினைச்சும் வந்து ரொம்ப பெருசா கவலைப்படவோ இல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சு பயப்படவோ தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா எல்லாமே யாருடைய ஆணைப்படி நடந்துட்டு இருக்கு? அந்த சிவனுடைய ஆணைப்படி நடந்துட்டு இருக்கு. சத் சங்கம் அடுத்த தலைப்பு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மரண பயத்தை போக்குவது சத்தியம், சத்தியத்துடன் ஏற்படும் தொடர்பாகும் சத்தியம் தெரிந்தவர்களுடன் இணைதல். அதாவது இந்த சத்தியம் அப்படிங்கறத உண்மை, அந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து அந்த பயம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு விலகி போயிடும். மரண பயம்ங்கிறது எல்லாருக்கும் சாதாரணமா இருக்கும். மரணத்தை நினைச்ச ஒரு பயம் இருக்கும். பட் எப்ப அது வந்து மிகப்பெரிய பயம், பயத்திலேயே மிகப்பெரிய பயம் வந்து மரண பயம். ஆனா இந்த உண்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பயம் அப்படிங்கிறது வந்து நம்மளை விட்டு முழுசா விலகி போயிடுங்கிறது. சத்தியத்தை பற்றிய ஞானம் உங்களை வாழ்க்கையின் அனைத்து அச்சங்களிலிருந்தும் விடுவிக்கும். வாழ்க்கையில வந்து எவ்வளவோ பயங்கள் நமக்கு இருக்கு. ஒரு ஒரு விஷயத்திலயும் ஒரு ஒரு விதமான பயத்தை நமக்குள்ள மனசுல வச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த பயம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலேயே கிடையாது. உலகிலும் சோகக் கடலை கடக்கும் கப்பல் சத்சங்கம் என்று ஆதி சங்கராச்சாரியார் அருமையாக சொல்லி இருக்கிறார். சத்சங்கம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த மூ உலகத்தையுமே வந்து கடக்கிற ஒரு சோக சோக கடலை கடக்கும் கப்பல் அப்படிங்கிறார். உலகம் நமக்கு தெரியும்ல, இந்த ஆன்மீகம் ஒண்ணு, இந்த பௌதீகம் ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த தெய்வீக உலகம். சோ இந்த உலகத்தையே கடக்கிற அந்த கப்பல் தான் வந்து இந்த சத்சங்கம் அப்படிங்கிறாங்க. திரிஜகதி என்றால் மூன்று உலகங்கள். மனித உடலில் 6 சக்கரங்கள் உள்ளன. மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அநாகத சக்கரம், விசூதி சக்கரம், ஆக்னா சக்கரம். முதல் 3 சக்கரங்களில் 3 உலகங்கள், அதுதான் திரி ஜகதி அப்படிங்கிறது. அதாவது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 3 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் அவங்க வந்து இந்த திரிஜகதி அப்படிங்கிறாங்க. அந்த 3 உலகங்கள் மூலாதார உலகம், சுவாதிஷ்டான உலகம், மணிப்புர உலகம். இந்த 3 உலக மக்கள், இந்த 3 உலக மக்கள் மேல் உலக மக்களுடன் சத்சங்கம் செய்வார்கள். அதாவது இந்த மூலாதார சக்கரம், அப்புறம் சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்புர சக்கரம், இந்த கீழ் சக்கரங்கள், இது எல்லாமே இந்த 3 சக்கரங்கள்ல இருக்கிறவங்க வந்து மேல் உலகத்திலோட இருக்கிறவங்களோட சத்சங்கம் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. கீழ் மூன்று சக்கரங்களில் உள்ளவர்கள் வந்து மேலே உள்ளவர்களின் பேச்சை கேட்க வேண்டும்.
ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, சாரி, நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், முதல் 3 சக்கரத்துல இருக்கிறவங்க வந்து மேல் உலகத்துல இருக்கிறவங்களோட சத்சங்கம் செய்வாங்க. கீழே இருக்கிற 3 சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்புர சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த கீழே இருக்கக்கூடிய 3 சக்கரங்கள்ல இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய பேச்சை வந்து கேட்க வேண்டும் அப்படிங்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெடிடேஷன் வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த மெடிடேஷன்லால அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எந்த மாற்றமுமே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 3 சக்கரங்கள்ல தான் இருக்காங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புர சக்கரத்துல தான் இருக்காங்கன்னு. இந்த 3 உலகங்களிலும், அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புர சக்கரத்துல இருக்காங்களா, அவங்க எல்லாம் அறியாமையால் துன்பத்தில் உள்ளனர். அவர்கள் தங்கள் துக்கங்களை போக்க விரும்பினால் மேல் சக்கரங்களில் இருப்பவர்களுடன் இணைய வேண்டும். சோ இந்த 3 சக்கரங்கள், அந்த கீழ் சக்கரங்கள்ல இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு அறியாமையில துன்பத்துல இருப்பாங்களாம். அது அந்த சக்கரங்கள் வந்து முழுசா செயல்படாம இருக்குன்னு அர்த்தம். இந்த கீழே இருக்கக்கூடிய 3 சக்கரங்களுமே நல்லா செயல்படல அப்படிங்கும் பொழுது, அப்போ அவங்களுக்கு வந்து துன்பம் இருக்கும், அறியாமையில இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, மேல இருக்கக்கூடிய மேல் 3 சக்கரங்கள் அப்படிங்கிறது, அந்த சக்கரங்களோட இருக்கிறவங்களோடு அவங்க சேரணும், அவங்களோட பழகணும், அவங்க பேச்சை கேட்கணுங்கிறது. அநாகத சக்கரத்தில் உள்ளவர்கள் மௌனத்தை பின்பற்ற சொல்வார்கள். விசுத்தி சக்கரத்தில் இருப்பவர்கள் நல்ல புத்தகங்களை படிக்க சொல்வார்கள். ஆக்னா சக்கரத்தில் இருப்பவர்கள் தியானம் செய்ய சொல்வார்கள். ஸோ அந்த மேல இருக்கக்கூடிய 3 சக்கரங்கள்ல இருக்கிறவங்க, அநாகத சக்கரம்ங்கிறது வந்து நமக்கு ஹார்ட் சக்கரா இங்க வருது. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, மௌனமா இருங்க, மௌனத்தை கடைப்பிடிங்க அப்படிம்பாங்க. விசூத்தி சக்கரம் அப்படிங்கிறது நம்மளுடைய த்ரோட் சக்கரா, த்ரோட்ல வருது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல புத்தகங்களை படிங்க அப்படிங்கிறது. ஆக்னா சக்கரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய புருவ மத்தியில வருது. ஸோ அவங்க வந்து தியானத்தை செய்யுங்க. ஸோ நம்ம வந்து யாரெல்லாம் வந்து இந்த கீழ் சக்கரங்கள்ல இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மேல் சக்கரத்துல இருக்கவங்களோடு இணையணும். கீழ் சக்கரங்களில் இருப்பவர்களுக்கு மௌனம், புத்தகம் படிப்பது, தியானம் தெரியாது. அந்த கீழ் சக்கரம், அந்த மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான, மணிப்புர சக்கரத்துல இருக்கிறவங்க புத்தகம் படிக்க மாட்டாங்க, தியானம் செய்ய மாட்டாங்க. மௌனம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, மௌனமா அவங்களால இருக்கவும் முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு அறியாமையிலே தான் இருந்துட்டு இருப்பாங்க, துன்பத்துல தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் வந்து இவங்களோட சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் எல்லோரும் சேரும் இடம் ஒன்றுதான், அதுதான் சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சங்கம் சரணம் கச்சாமி, இது என்னன்னா எல்லாரும் வந்து வெவ்வேறான குடும்பத்துல பிறந்தாலும், ஹிந்து, முஸ்லீமு, கிறிஸ்டினு, இல்ல வேற ஏதாவது ரிலிஜியனு, இல்ல என்ன கண்ட்ரியில பிறந்தாலும் சரி, ஆனா எல்லாரும் எங்க போய் சேருவோம்னா இந்த சங்கம் சரணம் கச்சாமி ஒரே இடத்துல தான் சேர போறோம். ஆனால் நாம் எந்த வகையான சமூகத்தில் சேர வேண்டும், சத்சங்கம் இருக்கும் சமூகத்தில் சேர வேண்டும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி ஒரு சமூகத்துல சேரணும் அப்படின்னா, இந்த மாதிரி சத்சங்கம் இருக்கிற கூடிய ஒரு சமூகத்துல நம்ம வந்து சேரணும் அப்படிங்கிறாங்க. இப்போதுதான் வாழ்க்கையின் அர்த்தத்தை அப்போதுதான் வாழ்க்கையின் அர்த்தத்தை, பரமார்த்தத்தையும் அறிவோம். வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, பரமாத்மத்தையும் அறிவோம் அப்படிங்கிறாங்க. சோ உண்மையை நம்ம அறியணும்னா இந்த மாதிரி சத்சங்கம் அப்படிங்கிற விஷயத்துல, அந்த மாதிரியான சமூகத்துல நம்ம போய் சேரணுங்கிறாங்க. சஞ்சனர்கள் என்றால் சத்தியம் தெரிந்த மக்கள். சத்தியம் என்றால் ஆன்மா. உடலே சத்தியம் என்று சொல்பவர்கள் உலகில் இருக்கிறார்கள். ஆன்மாவே சத்தியம் என்று நம்புவர்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறார்கள். சோ சில பேருக்கு வந்து நான் இந்த உடல் தான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவங்க இந்த உலகத்துல இருப்பாங்க. ஆனா நான் வந்து ஆன்மா நான் ஆன்மா அப்படிங்கிறத உணர்ந்தவங்க வந்து ஆன்மீக பாதையில இருப்பாங்கங்கிறது. நான் பிராமண குலத்தில் பிறந்தவன். என் பெற்றோருக்கு பூஜைகள், பிரார்த்தனைகள் மற்றும் கோவில்கள் உள்ளன. இது வந்து பத்ரிஜி சொல்றாரு. அவரு வந்து ஒரு பிராமண குலத்துல வந்து பிறந்திருக்காரு. அவங்களோட அம்மா அப்பா வந்து பூஜை எல்லாம் செய்வாங்களாம், கோயிலுக்கெல்லாம் போவாங்களாம். ஆனா அவங்க வந்து சஞ்சனர்கள் அல்ல. இதெல்லாம் செய்யறாங்க, கோயிலுக்கு போவாங்க, பூஜை செய்வாங்க, விரதம் இருப்பாங்க, வீட்லயும் பூஜை செய்வாங்க, கோயில்ல போய் வேண்டுதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியாதவங்க. சோ உண்மை என்னன்னு தெரியாதவங்க
சஞ்சனர்கள் கிடையாது. உண்மை தெரிஞ்சவங்க சஞ்சனர்கள். இவங்கெல்லாம் எப்படி வாழ்வாங்கன்னா, பிறப்போம் இறப்போம் என்ற அறிவு உள்ளதே உண்டே தவிர மீண்டும் மீண்டும் வந்து செல்கிறோம் என்கிற அறிவு இல்லை. இவங்களுக்கான அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பிறந்துட்டோம், இறந்து போவோம், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மை என்ன, நான் தான் இந்த உடல் அப்படிங்கிறது தான் அவங்க உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம பிறக்கிறோம், இறந்து போறோம், அதோட அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவங்களுக்கு அறிவு இருக்கும். ஆனா சஞ்சனர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு என்னன்னா, நாம பிறக்கிறோம் இறக்குறோம், ஆனா மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்போம் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்கிறவங்க தான் சஞ்சனர்கள் அப்படிங்கிறது. ஆனால் நாம் சத்தியத்தை கற்று சஞ்சனன் ஆவேன். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் நல்லவர்கள், ஆனால் நான் மட்டும் சஞ்சனன் ஆனேன். பத்ரிஜி குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து எல்லாம் நல்லவங்க தான். ஆனா அவங்களுக்கு வந்து இவருக்கு கிடைச்ச அந்த ஞானம், இவருக்கு இருக்கிற அந்த அறிவு அப்படிங்கிறது கிடையாது. சோ பத்ரிஜி மட்டும் அவர் குடும்பத்துல வந்து சஞ்சனரா மாறிட்டார். அவங்களுடைய அம்மா அப்பாவை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்கார். சஞ்சனன் என்றால் சத்தியம் அறிந்தவர் என்று பொருள். சத்தியம் எப்போதும் முதலில் கசப்பாகத்தான் இருக்கும், பின்னர் அது இனிமையாக இருக்கும். சத்சங்கம் நாடி என்னிடம் வந்தவர்கள் எல்லாம் சஞ்சனர்கள். சோ பத்ரிஜி என்ன சொல்றாரு, உண்மை தெரிஞ்சவங்க சஞ்சனர்கள், உண்மை வந்து கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு, இவரை தேடி வந்தவங்க எல்லாருமே, சத்சங்கத்துக்கு இவரை தேடி வந்தவங்க எல்லாருமே சஞ்சனர்கள் அப்படிங்கிறாரு. 6 மாதங்கள் ஒன்றாக இருந்தால் அவர்கள் பலம் அடைவார்கள். ஸ்லோகம்: சத்சங்கம் என்றால் சஞ்சனங்கள் இருக்கும் லோகத்திற்கு செல்வது. ஷாமிஷம் சஞ்சனங்களில் அருகில் செல்வது. ஸ்வரூபம் சஞ்சனங்களின் ரூபத்துடன் ஒன்றி இருப்பது. சாத்தியம் சஞ்சனர்களாக உருவாகுதல். ஸ்லோகம், சாமிசம், சுரூபம், சாத்தியம், இந்த 4 விஷயங்கள் சொல்றார். இதுல வந்து ஸ்லோகம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து அந்த சஞ்சனம்னா உண்மை தெரிஞ்சவங்க, சஞ்சனர்கள் வந்து இருக்கிற அந்த இடத்துக்கு போறது, அந்த லோகத்துக்கு போறது, அவங்க இருக்கிற அந்த உலகத்துக்கு நம்ம போய் சேரது வந்து ஸ்லோகம் அப்படிங்கிறாங்க. ஷோமிஷம் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க பக்கத்துல போறது. சொரூபம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த சஞ்சன சொரூபமா மாறுறது. சாத்தியம் அப்படிங்கிறது வந்து சஞ்சனர்களாகவே மாறுறது. சோ அப்படியே நம்ம முழுசா சஞ்சனங்களா அப்படியே உண்மையாவே நம்ம மாறுறது. சரிங்களா? சோ நம்ம முழுசா உண்மையா மாறுறோம் அப்படிங்கிறது தான் சத்தியம். நீ உண்மையாவே இரு அப்படிங்கிறது. இது ஆதி சங்கராச்சாரியார் கூறிய மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். ஸோ இதை வந்து ஆதி சங்கராச்சாரியார் வந்து ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரா மக்களுக்கு. பிஎஸ்எஸ்எம் சத்சங்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த பிஎஸ்எஸ்எம் அப்படிங்கிறது இந்த சத்சங்கத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் சிறப்பாக சத்சங்கம் செய்வோம். பிரமிட் மாஸ்டர்களின் பயணம் உன்னத சத்சங்கத்துடன் இருக்கும். சஜன ஆன்மா இருக்கும் இடத்தை அடைகிறோம். நாம் சிறந்த சத்சங்கம் செய்வோம். இன்று பிஎஸ்எஸ்எம்ஐ மறுவரையறை செய்வோம். பிரமிட் சத்சங்கம் இயக்கம் ஒரு சஞ்சனன் மூலம் இன்னொரு சஞ்சனன் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்வோம். ஸோ இப்போ பிஎஸ்எஸ்எம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிச்சு தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சஞ்சனன் வந்து இன்னொரு சஞ்சனனோட இணையறதுக்கு இந்த பிஎஸ்எஸ்எம் வந்து ரொம்பவுமே உதவியா இருக்கு. சஞ்சனர்கள் அனைவரின் அனுபவங்களையும் கேட்டால் பவ சாகரம் நீங்கும். இப்போ நம்ம வந்து இந்த சத்சங்கம் வந்து கேட்குறோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறோம். ஸோ மற்றவங்களுடைய அனுபவங்கள் நம்ம வந்து கேட்கறது மூலியமா நமக்கு என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விலகி போகும் அப்படிங்கிறது தான். பிரமிட் தியான சேனலில் சத்சங்கம் 24 மணி நேரமும் சத்சங்கம் நடைபெறும். ஸோ நம்மளுடைய இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமுமே சத்சங்கம் ஏதாவது ஒரு சேனல்ல போயிட்டே தான் இருக்கு. அதனால எல்லாருமே பல பேர் என்ன, அவங்க வீட்டில இருந்தே இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்க முடியுது. ஈஸியா அதை கேட்டுட்டு அவங்களுக்கும் ஒரு புரிதல் கிடைக்குது அப்படிங்கிறது தான். சத்சங்கம் மூலம் தியானத்தின் மகிமை, உண்மை, மௌனம், சேவை, இன்னும் பல பெருமைகளை அறியலாம். உண்மை சத்சங்கத்தில் காணப்படுகிறது. சத்சங்கத்தை விரும்பும் ஒருவர் அந்த சத்சங்கம் நடக்கும் சங்கங்களுக்கு செல்ல வேண்டும். எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் அதன் சொந்த சாங்கத்தியங்கள் உள்ளது. பிஎம்சியில் சத்சங்கம் கிணற்றில் தண்ணீர் போல் வந்து கொண்டே இருக்கிறது. இவர் சொல்றது வந்து கிராமப்புறங்கள்ல கூட இருக்கு. இன்னொன்னு, இந்த சத்சங்கம் கேட்க விரும்புறவங்க வந்து அந்த சங்கத்துக்கு போகணும்.
அங்க போய் அவங்களும் வந்து அதுல கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த சேனல், அந்த பிஎம்சி சேனல் அப்படிங்கிறதுல வந்து கிணத்துல எப்படி வந்து தண்ணி வந்துட்டே இருக்கோ அந்த மாதிரி அந்த சேனல்லையும் வந்து அந்த சத்சங்கம் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்குங்கிறாங்க. சம்சாரத்தில் தங்கி சத்சங்கம் பயிற்சி செய்வதன் மூலம் நாம் நிர்வாணத்தை அடைகிறோம். ஸோ நம்ம சம்சார வாழ்க்கையில இருக்கணும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா இந்த பற்று இல்லாம இருக்கிறது, அந்த நிர்வாண நிலையில இருக்கிறது. அதுக்கு வந்து நம்ம இந்த சத்சங் அப்படிங்கிறது வந்து அந்த பிஎம்சி சேனல்ல இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் கேட்பது மூலியமாகவும் நம்ம அடைய முடியுங்கிறாங்க. சத்தியம் இருக்கும் இடத்தில் இருள் இல்லை. ஸோ எங்க வந்து சத்தியம் அப்படிங்கிறது இருக்கோ அங்க வந்து இருள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சத்சங்கம் நம்ம செய்யறோமோ, இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஞானம் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு துன்பங்கள் நம்மளை விட்டு விலகி போகும் அப்படிங்கிறது தான். இப்போ எல்லா துன்பத்துக்கு காரணம் ஏன் சில பேர் வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அறியாமையில இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிட்ட பிறகு நமக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது இந்த சத்சங்கம் கேட்கறது மூலியமா நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த உண்மையான அறிவு, அந்த உண்மை அப்படிங்கிறதுல நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து இருள் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தலைப்புல அவர் சொல்லி முடிச்சிருக்காரு மாஸ்டர்ஸ். ஸோ இதோட நான் என்னுடைய உரையை நிறுத்திக்கிறேன். நன்றி.